கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட உங்களை ஒருவரையும் சந்திக்கிறதுல கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புத்தாண்டு நாளிலே உங்களை ஒருவரையும் சந்திக்கும் போது மிகுந்த சந்தோஷத்தோடு கூட கர்மேல் சபையாரும் நாங்களும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே பெரிய காரியங்களை செய்ய ஜெபிப்போம், எதிர்பார்ப்போம். கர்த்தர் மகிமைப்படுவார். நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த புதிய வருஷத்தில் அநேக எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரு. ஆண்டவரே, அநேக போராட்டங்கள் வழியாய் கடந்த வருஷத்தில் கடந்து வந்திருக்கலாம். அநேக ஏமாற்றங்கள் வழியாய் உடைய பிள்ளைகள் கடந்து வந்திருக்கலாம். அநேக துக்கங்கள் வழியாய் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த புதிய வருஷம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஒரு வருஷமாய், ஆண்டவரே, அற்புதங்கள் நடக்கிற வருஷமாய், அவர்கள் நினைக்கிறதற்கும் எதிர்பார்க்கிறதற்கும் மேலாக கிரியை செய்கிற கர்த்தருடைய வல்லமையின் வருஷமாய் வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனத்தில் வந்தவர்கள் இந்த புதிய வருஷத்தில் புதுபலத்தோடு கூட கடந்து போக உதவி செய்யும். போராட்டத்தில் இருந்தவர்கள் இந்த புதிய வருஷத்தில் சமாதானத்தோடு கூட உம்மை துதிக்க உதவி செய்யும். பற்றாக்குறைவுகளிலே காணப்பட்ட உடைய பிள்ளைகள் இந்த புதிய வருஷத்தில் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிபூர்ண நிறைவை கட்டளையிட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதி, தொடர்ந்து தேவ பிரசன்னத்துக்குள் மறைத்துக்கொள்ளும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொன்ன கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதியும். அப்பா, எங்களோடு கூட நீங்க பேசுங்க. உமக்கு சித்தமானதை எங்களுக்கு சொல்லித்தாங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் இந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நீதிமானுடைய பாதை அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். இதுதான் கர்த்தர் இந்த வருஷத்துல நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். வேதத்தில் பார்க்கிறோம், இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது எப்படி இருக்கும்? நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல ஒரு பாதையை தேவன் வைத்திருக்கிறார். பிரகாசம் உள்ள ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் இருள் தொடர்ந்திருக்கலாம். ஆனா இந்த வருஷத்துல கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தம், நீதிமான்களோட பாதை அது பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும் என்று. இப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் என்ன வைத்திருக்கிறார்? ஒரு பெரிய பிரகாசமுள்ள எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். இந்த பிரகாசம் எப்படி வரும்? யாருக்கு வரும்? இந்த வசனத்திலே எழுதியிருக்கு. நீதிமானா இருந்தா என்ன வரும்? பிரகாசம் தானா வரும். அதுதான் கண்டிஷன். நீதிமானுடைய வாழ்க்கையில எல்லாமே எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல ஆபிரகாமுடைய ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு போய் குடியேறின போது சில வருடங்கள் கழித்து தேவன் அந்த சோதோமையும் கொமோராவையும் அழிக்கப் போகிறேன் என்று ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்தப்பட்ட உடனே ஆபிரகாம் செய்த ஒரு காரியம், ஆண்டவரே, அந்த இடத்துல 40 நீதிமான், 50 நீதிமான், 45 நீதிமான் என்று சொல்லி அத்தனை நீதிமான் இருந்தாலாவது அந்த சோதோம் கொமோராவை அழிக்க மாட்டீரோ அப்படின்னு கேட்கிறார். கெஞ்சி என்ன செய்கிறார்? தேவனிடத்துல ஜெபிக்கிறார். ஆபிரகாமுடைய ஜெபத்துக்கு ஒரு பெரிய கிருபை கிடைக்க காரணம், நான் தான் முற்பிதா, நான் தான் பெரிய ஆளு, நான் கேட்டால் தேவன் செஞ்சிருவார்.
நான் கேட்டு அவர் கொடுக்காம இருக்க மாட்டார் என்று சொல்லி அவர் ஒரு நாள் யோசித்ததே இல்லை. அவருக்கு எத்தனையோ அற்புதங்களை தேவன் செய்தார், அதையெல்லாம் மேன்மை பாராட்டவில்லை. ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே பின்னும் அடியேன் பேச துணிந்தேன். 20 நீதிமான். அடுத்தது கடைசியா கேட்கிறார், ஆண்டவரே அடிமையின் மேல் உடைய கோபம் மூளாது இருப்பதாக. 10 நீதிமான் இருந்தாலாவது அழிக்க மாட்டேன். 10 நீதிமான் இருந்தா கூட அழிக்க மாட்டேன்ப்பா. தேவனுக்கு தெரியும் ஆபிரகாம் ஏன் இவ்வளோ குறைச்சி எப்படியாவது சோதோம் குமாராவை காப்பாற்ற நினைக்கிறார் என்று தேவனுக்கு தெரியும். லோத்துவை மனதில் நினைத்துதான் இந்த விண்ணப்பத்தை ஆபிரகாம் தேவனிடத்தில் ஏறெடுக்கிறார் என்று தேவனுக்கு தெரியும். தேவன் பார்த்துக்கிட்டே இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கார். அந்த ஆபிரகாமுடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தார். அவர் என்ன செய்யல, அதை அள்ள தட்டவில்லை. 10 பேர் கூட இல்லைதான், ஆனாலும் லோத்தையும் லோத்துடைய குடும்பத்தையும் காப்பாற்றும்படி தூதர்களை அனுப்பினார். ஆனாலும் லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் போனாள். அது நமக்கு தெரியும். பொருளாசை நிமித்தம் லோத்தின் மனைவி உப்பு தூணாய் போனாள். ஆனால் லோத்தோட பிள்ளைகளும் ஜீவன் தப்பி ஓடி போனார்கள் என்று வாசிக்கிறோம். அப்ப தேவன் என்ன பார்க்கிறாரு, நீதிமான்களுடைய காரியங்கள் நிமித்த தேசத்தை தேவன் அழிக்க மாட்டார். நம்ம தேசத்துக்காக கூட நம்ம ஜெபிக்கும் போது நம்ம தேசத்துல கூட ஆண்டவரே கொஞ்சம் நீதிமானையாவது மிச்சம் வைங்கப்பா, இன்னைக்கு நீதி இல்லை, அநீதி நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். இத்தனைக்கும் லோத்து ஆபிரகாமுக்கு விரோதமாய் சண்டை போட்டு போனவர், வாக்குவாதம் பண்ணிட்டு போனார். ஆனாலும் ஆபிரகாம் ஒரு வார்த்தை கூட சொல்ல, நீ அந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் போறேன், நீ கிழக்காம போனால் நான் மேற்காம போறேன் என்று சொல்லி அவரை விட்டு பிரித்தார். நீதிமானுடைய ஒரே ஒரு குவாலிட்டி என்னன்னா, அவர்கள் என்ன செய்வார்கள், தங்களை கெடுக்க நினைக்கிறவர்களோடு கூட நின்று போட்டி போட விரும்ப மாட்டார்கள். அவர்களோடு வாக்குவாதம் செய்ய மாட்டார்கள். நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி அவர்கள் தங்களை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார்கள் என்று பார்க்கிறோம். இப்ப கடந்த வருஷத்துல நம்ம நீதிமானா வாழ்ந்தோமா? நிறைய தடவை நமக்கு விரோதமா எத்தனை பேர் பேசினாங்க, விட்டு கொடுத்துட்டு போயிருக்கோமா? நமக்கு விரோதமா பேசினது நம்ம சொந்தக்காரங்களா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், குடும்பத்தை சார்ந்தவங்களே இருக்கலாம். விட்டு கொடுத்துட்டு எத்தனை தடவை போயிருக்கோம்? நமக்கு விட்டு கொடுக்க மனம் இல்லை. நான் யாருன்னு தெரியணும், நான் எவ்வளவு பெரிய ஜெபம் பண்றாள்னு அவங்களுக்கு தெரியும் என்று சொல்லி எத்தனை முறை போட்டி போட்டிருக்கிறோம். அப்ப நாம நீதிமானா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். நம்ம நினைக்கிறோம் நீதிமான் ஆகிறதுக்கு ஞான ஸ்நானம் எடுத்தா போதும், அபிஷேகம் பெற்றா போதும், சர்ச்சுக்கு போனா போதும். இல்லை, இந்த குவாலிட்டி எல்லாம் இருந்தாதான் நம்மை பார்த்து தேவன் நீதிமான் என்று சொல்லுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நாம் இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது தேவன் என்ன செய்கிறார், இந்த நீதிமான்களுடைய வாழ்க்கையை தேவன் அலசி பார்க்கிறார். யாரெல்லாம் நீதிமானா இருந்தார்கள், யாரெல்லாம் நீதிமானா இருக்க முடியும்? இங்கே பார்க்கிறோம், பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும். யாத்திராகமத்தில் வாசிக்கிறோம், 23:8 வாசிக்கிறோம். பரிதானம் வாங்கக்கூடாதுன்ற ஆண்டவர். கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற எத்தனை பேர் தேவனுக்கு முன்னாடி நின்று, ஆண்டவரை நான் நீதிமானதாப்பா வாழ்ந்தேன், எனக்கு விரோதமா வந்த காரியத்துல எல்லாம் நான் பரிதானம் வாங்கலப்பா. ஹைகோர்ட்ல ஒர்க் பண்றவங்க சொல்ல முடியுமா? ஒரு பெரிய பெரிய ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க நான் லஞ்சம் வாங்கினதே இல்லைன்னு சொல்ல முடியுமா?
யார் பணத்தையும் நான் அபகரிக்கல என்று சொல்ல முடியுமா? ஏன்னா இந்த பண ஆசை தான் நம்முடைய நீதிமான் என்கிற அந்த பேரை கெடுக்கும். ஏனென்றால் வேதத்தில் பார்க்கிறோம், ஆபிரகாமுக்கு ஒரு சிறந்த குணம் இருந்தது. சோதோம் குமர ராஜா கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா எல்லா பொருளையும் எடுத்துக்கோப்பான். ஆபிரகாம் சொல்றாரு, நீ என்ன ஐஸ்வர்யவானாக்கின என்று சொல்லாதபடி உன் செருப்பு வார கூட எடுக்க மாட்டேன். ஏன்னா என்னை ஐஸ்வர்யவானாக்குகிறவர் கர்த்தர் என்று சொல்லி தைரியமாய் ஆபிரகாம் சொன்னதை வாசிக்கிறோம். அப்ப ஆபிரகாமுடைய குவாலிட்டியா தான், எவ்வளோ ஆஸ்தி இருந்தாலும் கூடாரங்களில் குடியிருந்தார். அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டார்கள். தேவனை முக்கியப்படுத்தி பொருளை பின்னுக்கு தள்ளினார்கள். ஆனா இன்னைக்கு எல்லாம் பிரசங்கமே பொருளை பத்தி தான், பொருளாசை குறித்து தான் பிரசங்கம். என்ன பிரசங்கம்? வந்து உட்கார்ந்த உடனே, மகளே இன்றைக்கு நீ ஒரு பைக் வாங்கணும்னு நினைச்சிட்டு வந்திருக்க, கர்த்தர் உனக்கு கொடுப்பார். கர்த்தர் என்கிட்ட காமிச்சிட்டார், பச்சை கலர்ல பைக் கொடுக்க போறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மகனே நீ உனக்கு ஒரு கார் வாங்கணும்னு வந்திருக்க, கர்த்தர் இந்த புதிய வருஷத்துல கார் கொடுக்க போறார். இதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம், இதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம். இதுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் தேவையா? இல்லை. பொருளாசையை பின்னுக்கு தள்ளினார்கள் அவர்கள், பொருளை முக்கியப்படுத்தவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். லோத்தினுடைய வாழ்க்கை பெரிய செல்வ செழிப்பா இருக்கிறோன்னு தான் போனாரு. இருக்கிறதும் போய் கடைசியில் மலை மேல ஓடி போய் உட்கார்ந்துட்டார். அவரோட பரிதாபமான சூழ்நிலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு உண்டானது போதும் என்று இருங்கள், இந்த வருஷம் ஆசீர்வதிக்கப்படும். யார்கிட்டையும் லஞ்சம் வாங்காதீங்க, யார்கிட்டையும் வட்டி வாங்காதீங்க, யாரோட பொருளையும் 5 ரூபாய் கூட எடுக்காதீங்க. இப்படி இருந்து பாருங்கள், இந்த புதிய வருஷம் நிச்சயமாகவே அது சூரிய பிரகாசம் போல பிரகாசமாய் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, தாவீதனோட வாழ்க்கையை எடுத்து பார்க்கிறோம். அவர் மகா பெரிய பரிசுத்தவான். அவர் தாவீது என்ன பண்ணாரு? அவருக்கு ராஜாவா இருந்தார். ஆனாலும் உடன்படிக்கை பெட்டி ஆலயத்தில் வைக்கப்படாத வரைக்கும் அவர் சொல்றாரு, உம்முடைய பெட்டி அங்கங்க இருக்கு, நான் மாத்திரம் நல்லா கட்டிலில் படுத்து தூங்க மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், இனி நான் என்னுடைய கட்டிலின் மேல் ஏறுவதில்லை என்று சொல்லி பொருத்தனை பண்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? எல்லா பொன்னையும் பொருளையும் டன் டன்னா சவதரித்தார். டன் டன்னா லாரி லாரியா சவதரித்தார். அவ்வளோ பொண்ணு. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? நம்ம பிள்ளைங்களுக்கு உதவும், நம்ம குடும்பத்துக்கு உதவும், நம்ம சந்ததிக்கு உதவும் என்று சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருப்போம். தாவீது என்ன செய்தார்? எல்லாவற்றையும் தேவாலயம் கட்டுகிறதற்காக சவதரித்தார். அவர் ஆலயம் கட்டல, ஆனா அவர் கொடுத்த பொன்னும் பொருளும் தேவாலயத்தை அலங்கரித்தது. அவர் கொடுத்த ரத்தினங்களும் கற்களும் தேவாலயத்தை அழகுபடுத்தியது. தேவாலயத்தை கட்டுகிறதே அவருடைய வாஞ்சையா இருந்தது, அவருடைய ஆசையா இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப இங்க பார்க்கிறோம், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது பொருளாசை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க, கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில வேளைகள்ல கர்த்தருடைய பிள்ளைகள் நீதிமானா இருந்தாலும் நீதியே இல்லாத ஆட்களால கேலி செய்யப்படுவாங்க. நீதிக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை, அவங்க நம்மளை கிண்டல் பண்ணிட்டு போவாங்க. அதுதான் யோபு வாழ்க்கையில் நடந்தது. உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான் என்று அவர் எழுதுகிறார். போற வரவெல்லாம் கேலி பண்றான், போற வரவெல்லாம் யோபுவை தூஷித்தார்கள். ஆனால் தேவன் பார்த்துட்டே இருக்கார். என் தாசனாகிய யோபு,
ஒரு நாள் வந்தது, அவரும் தான் இழந்த பொருளுக்காக தேவனை துக்கப்படுத்தலை, தான் பிள்ளைங்களே இழந்துட்டாரு அதுக்காகவும் தேவனை துக்கப்படுத்தலை. என்ன போனாலும் தன் சுகம் பலன் எல்லாம் போயிடுச்சு, அதுக்காகவும் தேவனை குற்றப்படுத்தலை. அவர் செஞ்சதெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே போனார். ஒரு நாள் வந்தது, கர்த்தர் யோபுவை மகிமைப்படுத்தினார். ஒருவேளை நம்ம கடந்து வந்த நாட்களில் நாம் இழந்திருக்கலாம், எதையாவது தப்பே பண்ணாமல் நம்ம பொருளை அபகரித்திருக்கலாம், நம்ம ஏமாந்து போயிருக்கலாம், நல்லா பழகி ஏமாத்திட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கலாம். நீங்கள் நினைக்கிற அந்த காரியெல்லாம் தேவன் சொல்லுகிறது என்னன்னா, நீங்கள் மாத்திரம் நீதிமானாக இருந்து பாருங்கள். இந்த புதிய வருஷம் நாம் ஒருவேளை இழந்து நிற்கிற அந்த காரியங்களெல்லாம் திரும்ப நம்ம கைக்கு வரும். ரெட்டிப்பாய் கொடுப்பார். யோபுவுக்கு கொடுத்தது போல ரெட்டிப்பாய் கொடுப்பார். கணக்கு பார்த்து கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கிற வரைக்கும் சம்பளத்தை வஞ்சித்து 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 பார்வோனும் அவனுடைய ஆட்களும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சம்பளமே கொடுக்கல ஒழுங்கா. ஆனால் தேவன் மோசை மூலமாக அற்புதம் செய்து எகிப்தை விட்டு அவர்கள் புறப்படும் போது பொன்னையும் வெள்ளியும் கேட்டு வாங்குறாங்க. ஜனங்கள்லாம் வந்து கூட கூடையாக கொடுக்குறாங்க. இது வரைக்கும் ஏமாற்றி சேர்த்து வச்சாங்கல்ல, எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தார்கள். அப்போ நாம் ஏமாந்தது, நமக்கு கொடுக்காம இருக்க சம்பளம், நமக்கு நிலுவையில் இருக்கிற காரியங்கள், மற்றவங்க வஞ்சித்து ஏமாற்றி கெடுத்து போட்ட காரியங்கள் எல்லாத்தையும் புது வருஷத்தில் தேவன் திருப்பி கொடுக்கிறது மாத்திரமல்ல, இரட்டிப்பாய் கொடுக்க உண்மை உள்ளவர். நாம் செய்ய வேண்டியதாக நான் நீதிமானாக இருக்கிறேன், நான் நீதிமானாக தான் இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீதிமானுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. அப்போ நான் நீதிமானாக இருக்கிறேன், அப்போ எப்படி என்னுடைய பாதை பிரகாசிக்கும்? ஏன் பிரகாசிக்கும் அப்படின்னா, அந்த நீதிமான்களோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்னன்னா, தேவனிடத்துல அன்பு கூறுவார்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்கள் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். தேவனிடத்துல யாரெல்லாம் அன்பா இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் எப்பயுமே பிரகாசிப்பாங்க. அவங்க வாழ்க்கை பிரகாசம் உள்ளதாக தான் இருக்கும். ஏன்னா தேவ அன்பு அவர்களை பிரகாசிப்பித்து கொண்டே இருக்கும். இந்த தேவ அன்பு வந்தோடனே அடுத்தது பொருளாசையெல்லாம் பின்னாடி போயிடும். அடுத்து இந்த தேவ அன்பு வந்தோடனே தேவனுக்காக ஓட வேண்டும் என்கிற வாஞ்சி பெரிதாக இருக்கும். இந்த புதிய வருஷத்தில் தேவனுக்காக நான் இதை செய்யணும் அதை செய்யணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கீங்களா? கர்த்தர் சொல்றார், நடுப்பகல் வரைக்கும் பிரகாசமாக இருக்கிற சூரிய பிரகாசத்தை போல நம்முடைய வாழ்க்கையை தேவன் பிரகாசிக்க பண்ண போகிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்கு பிரியமான பாதையில் நடக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம், நீதிமான்கள் தங்களுடைய பிதாவின் ராஜ்யத்தில் எப்படி இருப்பார்கள்? சூரியனை போல பிரகாசிப்பார்கள். நீதிமான்களோட வாழ்க்கை தேவ ராஜ்யத்தில் கூட பிரகாசமாக தான் இருக்கும். நம்ம சாதாரணமாக இருக்க மாட்டோம், நம்மை கர்த்தர் பிரகாசிப்பிக்கிற தேவன். இப்போ இந்த நாளில் தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். ஆண்டவர், இந்த புதிய வருஷம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் என்று ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை பிரகாசிப்பித்து இழந்து போன சகலத்தையும் திருப்பி கொடுத்து அவருக்காக ஓட வைப்பார். அவருக்கு மாத்திரமே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.